என் பேர் சின்னசாமிங்க, வால்பாறைங்க. இங்கே இப்போ எலெக்ஷன் நடக்குதுல்லண்ணா, ஆமாங்க. யார் வரணும்னு நினைக்கிறீங்க? மத்தியில் காங்கிரஸ் தான் அமையணுங்க. இளைய தலைமுறையான ராகுல் காந்தி தான் வந்து பிரதமராக அமையணுங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக வந்து மோடி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அவர் வாயில் வந்து பார்த்திங்கன்னா பொய்யான வாக்குறுதியில் அள்ளி வீசுகிறாரு. இதில் நாங்கள் நம்பத்தக்கூடிய நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ மோடி இப்படி சொல்லிட்டாரா, அப்போ நமக்கு தான் செய்ய போகிறாருங்கிற எண்ணங்கள் ஆவலோடுகளை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏமாந்து அள்ளி வீசினாங்க வாக்குகளை. ஆனால் அவர் வந்து அம்பானி இவங்களோட தான் கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கடன்களில் தள்ளுபடி பண்ணிட்டு ஏழை எளிய மக்களை கண்டுக்கிறதே கிடையாது. சார் உதாரணத்துக்கு எடுக்கணுங்கன்னா, என் பையன் வந்து பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. ரயில்வே துறையில் வந்து நேர்முகத் தேர்வுக்காக போனாருங்க. அந்த நேர்முகத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 50 பேரும் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்குமே வாய்ப்பு கொடுக்காம வடமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு அளித்தாங்க. நாங்கள் போய் கேட்டதுக்கு உங்கள் பையன் 1/2 மார்க்கில் ஃபெயிலுங்க அப்படின்றாங்க. ஆனால் வந்து எல்லா குவாலிஃபிகேஷன்லையும் வரும்போது எல்லாம் என் பையன் மெரிட்னே வந்திருந்தது. தமிழ்நாடு சேர்ந்தவங்க யாருக்குமே கொடுக்காம அந்த வடமாநிலத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேத்துக்குமே அந்த ரயில்வே துறையில் வந்து பணி ஒதுக்கப்பட்டுருச்சுங்க. அப்போ இன்னும் வருங்காலங்களில் இதே மாதிரி தமிழ்நாடு சேர்ந்த இளைஞர்கள் எல்லாமே இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒதுக்கிட்டே போனாங்கன்னா, அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் என்ன தான் பண்ணுவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணுறதுங்க? படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணும். அப்புறம் தான் அவனும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் நல்லா இருக்க முடியும். ஆனால் எதுக்கு இடத்துல வட மாநிலத்துக்காரங்களுக்கே முன்னுரிமை கொடுத்துட்டு இருந்தால் தமிழ்நாடு சார்ந்தவங்க எங்கெங்கேயே போகிறதுங்க? இவ்வளோ தூரம் படிக்க வச்சு இல்லை குழந்தைங்களாம் அங்கேயும் போய் வெறும் 10,000க்கு 15,000க்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. வட மாநிலத்துக்கு அங்கேருந்து வர்றான், இன்றையவே அட்டன் பண்ணல, நேர்முக தேர்வில் கூட அட்டன் பண்ணலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாயின்மெண்ட் எப்படி? இது எந்த அடிப்படையில் நியாயம்னு தெரியலிங்க. நம்ம போய் கேட்டால் உன் வேலையை பார், அராஜகம். அப்போ அராஜக சூழ்நிலை தாங்க இந்த மோடியினுடைய அரசாங்கம் போயிட்டே இருக்குதுங்க. இவர் மீண்டும் நீடித்தால் தமிழக மக்களும் இல்லை, வட மாநில மக்கள்லையுமே சரிங்க, வட மாநிலத்தில் இன்றைக்கி என்ன நிகழ்வு நடந்துட்டு இருக்குதோ அதே நிகழ்வு தமிழ்நாட்டிலையும் கட்டாயம் நேரிடும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆகவே தயவு செய்து நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகவே எடுத்துக்கலாங்க. தயவு செய்து மோடி அரசாங்கம் இனிமேற்பட்டு வரக்கூடாது. அப்படி வந்தால் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நிலைமை தவிர எல்லாருமே அதோகதியாகத்தான் போக வேண்டியது வருங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முதல் குடிமகன் வந்து நாட்டினுடைய முதல் குடிமகன் வந்து நம்ம ஜனாதிபதி. அந்த அம்மா வந்து கோயிலினுடைய திறப்பு விழாக்கு அந்த அம்மாவை அழைக்கலை. காரணம் கேட்டிங்கன்னா, பிற்படுத்தப்பட்டவர் நிகழ்வில் அதை விட்டாங்களாம்மா. ஏங்க நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கே அந்த ஒரு நிலைமைனா எங்களை மாதிரி ஆளுகளில் என்னென்ன நிலைமைகள் நடக்கும்? மீண்டும் மோடி அவர்கள் வந்தார்னா நாட்டில் அம்மனை கொண்டியாக தான் நாங்கள் அலையணும், வேறு வழியே கிடையாதுங்க. ராகுல் காந்தி வந்தார் என்ன செய்வார்? மத்தியில் ராகுல் காந்தி வந்தால் அவருடைய வாக்குறுதியில் வந்து நிறையா சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக ஒரு பதவியேற்ற அடுத்த நிமிடங்களே அந்த வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றுவார். உதாரணத்துக்காக பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து தளபதியார் பதவி ஏற்றார். அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அனைத்தையும் செய்தார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லா பெண்களும் விடியல் பயணம். அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பெண்களும் மாதத்துக்கு 1000, 1500, 2000 வரைக்கும் அவங்களுடைய சேமிப்பு தொகை நிறையா போயிட்டுருக்குதுங்க. ஆகவே மீண்டும் மத்தியில் காங்கிரஸ் அமர்ந்தால் எல்லா மக்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பாக அமையும். இங்கே வேட்பாளர் யாருன்னா? ஐயா கே. ஈஸ்வரசாமி.